பிரச்சனை வந்தே மாதரம் பாடலை பாடியது, தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவது பாடியது சம்பந்தமான விஷயம் என்பது. தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவது பாடுறது, முதல் பாடியது என்பதை கடந்து, உதாரணமாக தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுனா வந்தே மாதரத்தை பாடிக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்கு. நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிற மகா பாதகமான ஒரு செயல் என்பது வந்தே மாதரம் சம்பந்தப்பட்ட அரசாணையின் பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த சுற்றறிக்கையை உள்துறை செய்திருக்கிறது. என்னன்னா இந்தியாவை, நம்முடைய தாய்நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக உருவகப்படுத்துகிற 3 பாராக்கள் இருக்கிறது. உருவகப்படுத்தி வணங்குகிற பாராக்கள் இருக்கிறது. அந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பாடலாம், பிரச்சனை இல்லை. அந்த மதம் இல்லாத வேறு மதத்தை சார்ந்தவர்களும் அல்லது மத நம்பிக்கையை அற்றவர்களும் நாத்திகர்களும் அதை பாட வேண்டும் என்று அரசு சுற்றறிக்கை அனுப்புவது என்பது முற்றிலும் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற மத சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கை. ஒருவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் தீர்மானிக்க முடியாது. எனவே வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்ற சுற்றறிக்கை என்பது அரசியல் சாசனம் சொல்லி இருக்கிற மத சுதந்திரத்துக்கு எதிரானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த அறிவிப்பு பிப்ரவரி 15ஆம் தேதி வந்தது. ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரின் கடைசி நாளில் இந்த பாடல் பாடப்பட்டது. அதுவரை நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரத்துடைய 2 ஸ்டான்ஸா மட்டும் இசை வடிவில் இசைக்கப்படும். நாடாளுமன்றத்தின் கடைசி நாளில் நாங்கள்லாம் அப்படிதான் இசைக்க போறாங்கன்னு நாங்கள் எந்திரிச்சு நின்னோம். ஆனால் 6 ஸ்டான்ஸாவும் 6 பத்தியும் பாடல் வடிவில் பாடப்பட்டது. அதிர்ச்சியாக இருந்தது. அன்றைக்கே அதற்கு கண்டனம் செலுத்தி எனது எக்ஸ் தளத்தில் நான் பதிவிட்டேன், பத்திரிகை செய்தி கொடுத்தேன். ஏப்ரல் 18ஆம் தேதி. அநேகமா அன்னைக்கு வேற யாரும் அதை பத்தி பேச மாதிரியே தெரியல. முதல் முறையாக இந்த தவறு அரங்கேறிய பொழுதே கண்டித்தவர்கள் நாங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுதும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது ஆளுநர் மாளிகை. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த சுற்றறிக்கை வாபஸ் பெற வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்து அந்தந்த மாநிலத்தினுடைய வாழ்த்து பாடல் தான் முதன்மை பெற வேண்டும். அப்படி முதன்மை பெற்றாலும் கூட வந்தே மாதரத்தை நீக்கப்பட்ட 4 பத்தியையும் பாட வேண்டும் என்ற அரசாணை இந்திய அரசியல் சுதந்திரத்துக்கு எதிரானது, இந்திய மத சுதந்திரத்துக்கு எதிரானது.